வணக்கம் நேயர்களே. சென்னையை சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனம், மிகப்பெரிய கார்ப்பரேட் லெவலில் இருக்கிற ஒரு கட்டுமான நிறுவனம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அவங்க சென்னையில் ஒரு பிரதானமான ஒரு லொக்கேஷனில், ஒரு ப்ரைம் லொக்கேஷன், பிரதானமான இடத்துல ஒரு இடத்த தேர்வு செய்கிறாங்க. அதில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கான முடிவுகள் எடுக்கிறாங்க. மலமலன்னு வேலை நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். மேலிடத்து மருமகன் அவரிடம் பணம் போய் கொடுத்துட்டாங்க. அதனால் எல்லா வேலைகளும் அந்தந்த அமைச்சர்கள் கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாடிக்கையாளர்கள்ட்டேருந்தெல்லாம் பணம் வசூல் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் வரப்போகுதுன்னு. அது ஒரு பிரதானமான இடமாச்சே, பிரமாதமான இடம், பிரதானமான இடம், அதாவது முக்கியமான ஒரு சென்னையினுடைய முக்கியமான இடமாச்சே. இந்த இடத்துல நமக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்குதுன்னா சாதாரண மில்லியன் ஃப்ளாட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க நிறைய வாடிக்கையாளர்கள். இப்படி அட்வான்ஸை கம்பெனி வாங்கிடுச்சு. பெர்மிஷனை மலமலன்னு அரசு துறையிலேருந்து வாங்கிட்டாங்க. ஆனால் திடீரென்று எழுந்த புகார்கள், இது வெளியில் கசிஞ்சதுனால அந்த இடம் இப்போ அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு அந்த செய்தி போகுது. இப்போ வழக்காக போகுது. நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போகிறாங்க. இப்போ இவங்களால் அந்த இடத்துல கட்ட முடியாது, அப்பார்ட்மெண்ட் கட்ட முடியாது. யார்? இந்த கட்டுமான நிறுவனத்தினால. இப்போது வாடிக்கையாளர்கள் கேட்ட, ஏன்னா தொடங்கிடும் அப்படிங்கிற நம்பி தான் முதலீடு கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25% மினிமம் வாங்கிடுவாங்க, இல்லை 40% வாட்டவர், அது அவங்களுடைய இதை பொறுத்து கொடுத்துருவாங்க. இப்படி 25-40% கொடுத்துருப்பாங்கன்னா அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படினாலும் 3லேருந்து 4 கோடி ரூபா போகக்கூடிய இடம் 1 கோடி ரூபா கொடுத்தாகணும். இப்போ அங்கே ஒரு 100 பேர்னால் எவ்வளோ வச்சுன்னு பாருங்கள். அந்த கம்பெனி காசு வாங்கியிருப்பான். இப்படி இதுக்கப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ, ஒரு ஃப்ளாட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி கமிஷனை வச்சு கொடுக்க வேண்டிய ஆட்கள் கொடுத்தாச்சு. இப்போ வேலை நடக்கலை. நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றத்தில் கொட்டுனா அப்படி நல்ல உலக்கை எடுத்து அடிக்க போகிறாங்க தலையில். ஏன்னா அறிவில்லை, அந்த இடத்துல போய் இடத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு. இப்போ அந்த கட்டுமான நிறுவனம் பணத்தை திருப்பி கேட்குது. பெரிய பணம், அப்படி உடனே திருப்பி கொடுத்துட மாட்டாங்க. இன்னொன்று எலெக்ஷன் டைம், தேர்தல் செலவு காசுக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்காக இப்படியா கமிஷனாகவும் வாங்குவீங்க, தேர்தல் கமிஷனாகவும் எடுத்துக்க சொல்வீங்கன்னா, ஒவ்வொரு வேலைக்கும் கமிஷனும் கொடுக்கணும், எலெக்ஷனுக்கு செலவு காசும் கொடுக்கணுன்னா நாங்கள் என்னத்தை இது பண்ணுறது? ரொம்ப ஆக்ரோஷத்தில் இருக்காங்க அந்த கட்டுமான நிறுவனம். தேவை ஏற்பட்டால் அத்தனை பேரும் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் அல்லது புகார் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து வந்துடுச்சு இந்த கட்டுமான நிறுவனம். என்ன செய்ய போகிறார் அந்த மேலிட பிரமுகர்? இடியாப்ப சிக்கலில் போய் சிக்கி நிற்கிது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி